ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சோலார் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது இன்றைக்கி நைட்டு விஜய் பார்வதி இந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஆண்டவா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தான் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே 5க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு டாஸ்க்காக இருந்திருக்கு போல இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலே 4 இப்போ போயிட்டுருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் விஜய் பார்வதிக்கும் அதுக்கப்புறம் கமருதுக்கு எதிராக வந்து அநியாயம் ஒரு விஷயம் வந்து போட்டு போய் பாருங்கள். அந்த வீடியோ லாஸ்ட்டாக பாருங்கள். கையை கட்டணும்னு அந்த பக்கம் பார்க்காதீங்க, அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே 5 டிக்கெட் டு ஃபினாலே வந்த டாஸ்க் 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த பாலை வச்சு விக்ரம் அடித்ததாகவும் அது வந்துட்டு சபரி மேலே பட்டு சபரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா ஃபேஸில் பட்டதாகவும் அதுக்கப்புறம் விஜய் பார்வதிக்கும் கமருது வந்து பால் அடித்ததாகவும் அது வந்து அதையும் மீறி அது வலிச்சது அடிப்பட்ட மாதிரி இருந்தது. அதுக்கு அதையும் மீறி விஜய் பார்வதி வின் பண்ணதாகவும் ஒரு தகவல் வந்துட்டுருக்கு இல்லையா? இப்போ இவ்வளோ பெரிய பூகம்பம் இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் இருக்கிற நேரத்தில் அதுக்கு வந்து சாரி கேட்டு வந்துட்டு கமருது வந்து விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு 3 மணி நேரம் எப்படியும் ஒரு 3 மணி நேரம் விடாமல் வந்து பேசிகிட்டே இருந்தார். அப்போ நம்மலாம் சில ரூமர்ஸோ தகவலோ வந்துட்டுருக்கு. சரிங்களா? இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் வரப்போகுது இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூடவே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்னொரு அப்டேட்டும் வந்துருச்சு. நாளைக்கு வந்து நியூ இயருக்கு ஒரு டாஸ்க்குன்ற அப்டேட்டே வந்துருச்சு. சரிங்களா? இது என்ன காயின் டாஸ்க்கா, அந்த மாதிரி டாஸ்க் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த காயின் டாஸ்க்கு அப்டேட் வந்த அந்த சமயத்தில் விஜய் பார்வதி போயிருப்பாங்கன்ற ஒரு அப்டேட் வந்திருக்காதா? இஷ்டத்துக்கு, அதாவது எப்பயுமே இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், நீங்கள் வந்து தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிறீங்க தான் என்னோடய கருத்து. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் விஜய் பார்வதி இருக்கும்போது கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு சில பேர் வியாழக்கிழமை அட்வான்ஸ் புக்கிங்கில் போட்டுருவாங்க. இன்று விஜய் பார்வதி வெளியேறிவிட்டார், இன்று வெளியேறிவிட்டார், மக்கள் வெளியேற்றி அனுப்பி மக்கள் வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க, பிக் பாஸ் அடித்து துரத்திட்டார், என்னென்னமோ கமருதுக்கும் நடக்கும், விஜய் பார்வதிக்கும் நடக்கும். ஏன்னா போட்டால் தானே வியூஸு அப்படின்ட்டு நானும் பார்த்தேன், ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி தகவல் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரிலாம் வந்து நேரம் வந்து எவ்வளோ நியூஸ் வந்துட்டுருக்கோம் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு நியூ இயரை எல்லாருமே சூப்பராக எல்லோரும் ஒன்றா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்கன்றது தான் நியூஸ். சரிங்களா? அதில் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் நடக்க போகுது. இப்போ 2 டாஸ்க்கு நடக்குதுல்ல, நாளைக்கு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் நடக்க போகுது. நீ இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் தான் நடக்க போகுது போல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அரோராவே சொல்கிறாங்க இன்றைக்கி நைட்டு தான் நியூ இயர் அப்படின்ட்டு. அது எப்படி சொன்னாங்க? நேற்று நடந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி வரும். எனக்கு அது குழப்பமாக போயிடுச்சு. அதனால் விஜய் சேதுபதி அவர்களே, நான் சொன்ன மாதிரி அந்த சாப்பாடை கொஞ்சம் அமுச்சு விடுங்க இன்றைக்கி நைட்டுன்றாங்க. என்னடா இது, நேற்று நடந்ததை இன்றைக்கி காமிக்கிறாங்க, அப்போ நேற்று 30 தானே அப்படின்னு அது ஒரு குழப்பமாக போயிட்டுருக்கு. ஸோ எது எப்படியோ விஜய் பார்வதி வீட்டில் சேஃப்டியாக தான் இருக்காங்க, சேஃபாக தான் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் போக மாட்டாங்க, எல்லாரையும் அனுப்பிட்டு வீட்டை பூட்டிட்டு தான் அவங்க போவாங்க லாஸ்ட்டாக டைட்டில் வினர்ன்றது என்னோடய கருத்து. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நானும் பார்க்குறேன். அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, அதை சொல்லிவிட்டு அவங்களே வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிலன்ற மாதிரி சொல்லி விட்றாங்க. இப்போ நான் கூட போடலாம் என்னத்தோ சரி, இதை வந்து சொன்னவொடனே நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இங்கே வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுறீங்க. நீங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க மேலே ஒரு பாசத்தை வச்சுட்டீங்க, வேறு என்ன பண்ண முடியும்? பாசம் தானே எல்லாமே, ரைட்? ஸோ இப்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க விஜய் பார்வதி சூப்பராக இருக்காங்க. பாருங்கள் எல்லோரும் டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு விஜய் பார்வதி டாஸ்க்கு ஒன்றுமேலன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்க போகிறாங்க பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.